இதனால அவர் நடிச்சிருக்கக்கூடிய ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனைகள் வருமா? கண்டிப்பா வராது. நீங்க நினைக்கிற மாதிரி கண்டிப்பா பிரச்சனை வராது. ஆனால் 400 அப்படிதான் என்னையும் கூட்டு போங்கடான்னு சொல்லி வடிவேல் வாண்டடா வண்டியில் ஏறுவார்ல, அது மாதிரி என் படத்துக்கு பிரச்சனை வருது, என் படத்துக்கு பிரச்சனை வருது இவரா சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்படி இவரா சொல்றது மூலமாக தான் இவர் வந்து லைம்லைட்டுக்கு வருவாரே தவிர, அல்லது இவரை வந்து அப்படி சொல்ல வைப்பாங்க. இன்றைக்கு வந்து அவர்கிட்ட புதுசாக சேர்ந்திருக்கிற கூட்டம் இருக்குல்ல, அந்த கும்பல் வந்து இவரை வந்து பேச வைக்கும். எப்பவுமே ஒரு பாதிப்பு ஏற்பட்டா பாதிப்பு அடைந்தவர்கள் பக்கம் இருந்து தான் பேசணும். அவன் தான் உண்மையான தலைவன். நீ அதிகாரம் பண்ற இடத்துல உட்காந்துட்டு நீ பேசினேன்னா நீ தலைவன் கிடையாது. நீ வந்து வேறு ஒரு இயக்கத்திற்கு முகமா நீ மாறிட்டேன்னு அர்த்தம். வேறு ஒரு இயக்கம்னா யாரு? வேறு ஒரு இயக்கம் யாரு? நீங்க வந்து காந்தியை நீ வந்து குழந்தைக்கு இந்த இறந்து போன குழந்தைகளுக்கு ஆதரவான நிலையில நீ இல்லாம என்னை வந்து கைது பண்ணி பாருங்க நீ சொல்ற மனநிலை இருக்குல்ல, இந்த மனநிலை வந்து காந்தியை கொன்ற கோட்சேவை விட விஜய் ஆபத்தானவர்னு நிரூபிக்கிற அந்த சாட்சி தான் அந்த வார்த்தை. அப்போ காந்தியை கொன்ற கோட்சேவுடைய கும்பல் வந்து உன்னை வந்து ஆட்டி படைக்குது அப்படிங்கிறத மற்ற எல்லாரும் நினைக்கிற மாதிரி நாமளும் நினைக்க வேண்டியிருக்கு. இப்போ நீங்க என்ன செய்யணும் அதை செய்யல. அப்போ இந்த படம் வெளிவர்றதுக்குள்ளேயும் பல நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கு இப்போதே திட்டமிடுவார்கள்.